ஆமாங்க, ஒரு முருகர் பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணணும்னு எல்லாருமே, நானும் நம்ம அசோசியேட் ப்ரொடியூசர் முத்து, இவர் என்னோட நண்பர். இப்போ லாஸ்ட் ஒரு 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 2 இயர்ஸாக வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த படத்துலேயும் வந்து இவர் அசோசியேட் ப்ரொடியூசராக இருக்கார், நான் வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹேபிட் எங்கேருந்து வந்ததுன்னா மலையாளத்தை பார்த்து தான் வந்தது. ஏன்னா இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ்லேருந்து இதுலேருந்து சரி, இப்போது நிதேஷோட கூட இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ், இப்போ லிப்பின் இருக்காரு, அப்புறம் நம்ம விஜய் இருக்காரு. ஸோ எங்க இருக்காரு விஜய் பக்காவா இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே என்னன்னா ஒரு கூட்டமைப்பு வச்சு சூப்பரா அவங்க படம் பண்றாங்க. ஸோ இப்போ லிப்பின் டைரக்ட் பண்றாருன்னா அதுக்கு அவர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாரு. இப்போ விஜய் டைரக்ட் பண்றாருன்னா லிப்பினும் இவங்களும் சேர்ந்து அதுக்கு டயலாக்ஸும் கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹேபிட் வந்து மலையாளத்துல இருந்து, ஸோ அந்த ஹேபிட் இங்கே கொஞ்சம் கூட்டமைப்பா எடுத்துட்டு வரணும்னு பார்க்குறோம். ஸோ எல்லாமே கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், செட்டு, டீ பாய், அந்த மாதிரி எல்லாமே ஒரே ஆள் பண்ணாமல் அந்த கிரெடிட்ஸை ஃபுல்லாக வாங்காமல் இது ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் பண்ணால் அந்த மலையாள ஃபார்மேட்டில் கொஞ்சம் நிறைய படங்கள் கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரும் ஆஃப் ஆகும், இன்னும் நிறைய மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்ணலாம் அவங்க. இன்னும் இந்த சினிமா இன்னும் கொஞ்சம் நல்லா வாழும் இவங்க. ஏன்னா இவங்க நிறைய படங்கள் மலையாளத்துல இருந்து ஒரு 30 டேஸில் படத்தெல்லாம் முடிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த ஒரு நல்ல ஒரு கூட்டமைப்பாக ஒரு சிங்க் இருக்குது இவங்களுக்குள்ள. ஸோ அந்த ஃபார்மேட்டை அந்த கம்யூனிட்டி ஃபிலிம் மேக்கிங் பில்டிங்க்கு நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அதில் வந்து ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இப்போ பிளாக் படத்தோட டைரக்டரோட ஒரு படம் பண்ணுறோம். அப்புறம் ராஜேஷ் சாரோட ஒரு படம் வருது இப்போது. அப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் படத்தை ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் நம்ம ஒரு முருகர் பேஸ் பண்ணி அந்த ஒரு படம் பண்ணோம். அவரோட கதைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்டு அவர் காட் ஆஃப் வார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம வந்து இந்த ஒரு பெரிய ஸ்கேலில் எப்படி படம் பண்ணலான்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து நிச்சயமாக ஒரு பேன் இந்தியா படமாக இருக்காது, ஒரு பேன் வேர்ல்டு ஃபிலிமாக இருக்கணும்னு தான் நாங்கள் வந்து அதை வந்து பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் இது சொல்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் மேனிஃபெஸ்டிங்கான ஒரு தருணம் தான். இப்போ நாங்கள் வந்து இனிஷியல் டாக்ஸில் தான் இருக்கிறோம். ஸோ நிச்சயமாக எல்லாம் காட்ஸ் கிரேஸ் எல்லாமே அமைஞ்சு வந்ததுன்னா நிச்சயமாக அது பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் வந்து ஷூட் பண்ணும்போது வந்து எங்ககிட்ட கிட்டத்தட்ட டீசர் கட்டே கையில் வந்துடுச்சு. டீசர் கட்டு கையில் வந்ததுக்கு அப்புறமாவும் இன்னும் இது டைட்டில் கையில் இல்லை. நாங்கள் படம் ஷூட் பண்ணும்போது கூட வந்து ஜீவா 45ங்கிற மாதிரி தான் ரொம்ப நாளாக ஜீவா 45 தான் சொல்லி ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். பட் டைட்டில் என்னவா வைக்கலாம், இப்போ ஓஜி ஒரு கிரவுண்டில் 2 வீடு இப்படின்னு ஒன்று வச்சோம். அப்புறம் நடுவன் இப்படின்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணோம்.